ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெக் டிசைன்ஸ் ஃபார் பிகினர்ஸில் செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் பேப்பர் எடுத்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ A4 ஷீட்டில் தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் கேன்வாஸ் ஷீட்டில் எப்படி கட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெக் வித் அண்ட் நெக் லென்த் எவ்வளவோ அதை நம்ம குறிச்சிக்கணும். அதுக்கப்புறமா அந்த பாக்ஸில் தான் நம்ம பேட்டர்ன் போடணும். இதில் ஒரு டிசைன் ஆஃப் நெக் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். நெக் வித் பார்த்திங்கன்னா நான் 2.5 இன்ச்சுக்கு வந்து குறிச்சிக்கிறேன். அதே போல் நெக்கோட லென்த்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நெக் லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குறிச்சிக்கோங்க. நான் வந்து 6.5 இல்லை 6 அந்த அளவுக்கு குறிச்சிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து 7 இன்ச்சஸ் குறிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். 6.5 இன்ச்சஸ் நெக் டெப்த்து வரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஷோல்டருக்காக 1/2 இன்ச் வந்து நான் குறிச்சிருவேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கேன்வாஸ்லேயும் கட் பண்ணணும். இதில் ஒரு டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து மேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதாவது போன வீடியோவில் 2 நெக் டிசைன் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ஒரு நெக் டிசைன் வந்து இதில் வரும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 7 இன்ச்சுக்கு வச்சுக்கோம். அதில் மேலே 1/2 இன்ச் போச்சுன்னா 6.5 இன்ச் இருக்கும். இப்போ இதில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைனுக்காக நம்ம கீழேருந்து 2 போர்ஷனாக பிரிக்க போகிறோம். அதில் கீழேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 4 இன்ச் மார்க் பண்ணதுக்கு பக்கத்துலேயே வெளியே தள்ளி ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு மார்க்கிங், இல்லை 1/2 இன்ச்சில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் இப்போ 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் கீழே பாருங்கள், இங்கே 4 இன்ச் குறித்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து வெளியே தள்ளி ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறிச்சிருக்கோம். இப்போ நம்ம அந்த 4 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணி குறிச்சிக்க போகிறோம். அதில் 2 இன்ச்சாக நான் குறிச்சிக்கிட்டேன். அதாவது இந்த 4 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணி குறிச்சிட்டு அதுலேருந்து வெளிப்பக்கம், அதாவது அந்த கட்டத்துக்கு உள் பக்கமாக நம்ம வந்து ஒரு 1 இன்ச் ஆர் 3/4 இன்ச்சுக்கு அளவுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். நான் இப்போ 1.5 இன்ச்சில் குறிக்கிறேன். நம்மளோட டிசைன் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பிரித்து தான் நம்ம வந்து இதை ட்ரா பண்ணணும். இப்போ இதை குறித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நெக் டிசைன் வரைஞ்சிக்கலாம். நான் கீழே வந்து இந்த மாதிரி கர்வாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு டிசைன் வரைய போகிறேன். இந்த மாதிரி இன்னொரு கர்வு, ஓகேங்களா? இந்த மாதிரி டிசைன் தான் நான் இன்றைக்கி வந்து வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு இதிலேயே உங்களோட திங்கிங்க்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். அந்த 1/4 இன்ச்சு குறிச்சோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வெளியே இழுத்து விட்டு இந்த மாதிரி கர்வாக மேலேயும் வந்து டிசைன் வரைஞ்சிக்கலாம். இந்த டிசைன் வந்து சுடிதாருக்கெலாம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். பேட்ச் ஒர்க் வச்சு போடும்போது இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் குறுகலாக தான் வரும். கீழே உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் 1.5 இன்ச் குறித்ததை 1 இன்ச்சாக கூட குறித்து, இங்கேருந்து 1.5 இன்ச் குறித்ததை 1 இன்ச்சாக கூட குறித்து இன்னும் கொஞ்சம் கூட ப்ராடாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெக் டிசைன்ஸை இந்த மாதிரி பிரித்து தான் இந்த மாதிரி டிசைன்ஸை மேக் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும். அதான் ஃப்ரீ ஹேண்டில் நம்மளால் ட்ரா பண்ண முடியாத டிசைன்ஸ் கூட இந்த மாதிரி பிரித்து ட்ரா பண்ணும் போது ஈஸியாக வரும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு பிரித்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டிவைட் பண்ணி அதை வந்து 2 போர்ஷனாக கட் பண்ணி 2 போர்ஷனாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குறிங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டிசைனை வெளியே வந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நம்ம இப்போ டிசைனை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். டிசைனை கட் பண்ணும்போது எந்த இடத்துல வளைவு இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து கர்வ் வர மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும், அதனால் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணுறேன். நீங்கள் இன்னுமே கர்வாக வரணும் அப்படின்னா இன்னுமே கர்வாக வரைஞ்சிக்கோங்க. இந்த 1/4 இன்ச் வெளியே தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இந்த மாதிரி ஷேப் வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நீட்டான அழகான ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து குறுகலாக இருக்கும். இதிலேயே வந்து நம்ம பேட்ச் ஒர்க்கும் பண்ணலாம். கொஞ்சம் அதிகமாக வச்சு கூட பேட்ச் ஒர்க் பண்ணலாம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.